முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ஒரு பெரிய நன்றிங்க ஐயா. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு 3000 ரூபாய் பின்னாடி வரக்கூடிய காசையும் ஒரு 2000 ரூபாய் போனஸாகவும் கொடுத்துருக்கீங்க ஐயா. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. ஆனா இன்னொரு தகவலும் ஒன்று சொல்றேங்க ஐயா. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தது சந்தோஷங்க ஐயா. இந்த முதல் 28 மாசம் பாக்கி ஒரு 28,000 ரூபாய் இருக்குங்க ஐயா. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா மகளிர் உதவித்தொகை வாங்குறோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலிருந்து கொடுப்போம்னு சொன்னீங்க ஐயா. அப்படி ஒரு 28 மாதத்துக்கு ஒரு 28,000 ரூபாய் பாக்கி ஒன்று இருக்குங்க ஐயா. அப்புறம் நான் இப்ப எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டேங்க ஐயா, இந்த 5000 ரூபாய் வந்திருக்கே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா காலத்துல நாங்க கரண்ட் பில் வந்து அதிகபட்சமே 9,000 ரூபாய் தான் ஐயா கட்டியிருக்கோம், ஏசி எல்லாம் போட்டு. இப்ப குறைந்தபட்சமே 4,000 ரூபாய் தான் கட்டியிருக்கதா சொல்றாங்க ஐயா. அப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு 4,000 ரூபாய் நாங்க கட்டியிருக்கோம்னா ஒரு மாசம் 1,500 ரூபாய் இன்ட்டு நீங்க ஒரு 58 மாசம் ஆச்சு. அதுல ஒரு 87,000 ரூபாய் பாக்கி இருக்குங்க ஐயா. பிளஸ் ஒரு 28,000 ஐயா. 87,000 பிளஸ் 28,000 1,15,000 ரூபாய் பாக்கி வருதுங்க ஐயா. அப்புறம் வீட்டு வரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தோங்க ஐயா. இப்போ 3,000 ரூபாய் ஏத்திருக்கீங்க. அந்த வகையில ஒரு 15,000 ரூபாய்க்கு பார்த்தோம்னா 81 15 130 வருதுங்க ஐயா. அப்புறம் அந்த தண்ணி வரியில ஒரு 15 போட்டுக்குங்க ஐயா. ஒரு 45,000 வருதுங்க ஐயா. அப்புறம் உங்களுடைய நீங்க போட்டிருக்க எல்லா திட்டங்களுக்கும் வரி ஏத்துனது, விலை உயர்வு நடந்தது, எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால நீங்க 5,000 ரூபாய் கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அந்த பழைய பாக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்போங்க ஐயா. நீங்க சொல்றபடி நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்ல வர்றீங்க, நாங்க பாருங்க எவ்வளவு யோகியம், அடுத்த 3 மாசமும் தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நாங்க 3,000 ரூபாய் கொடுத்துறோம், 2,000 ரூபாய் போனஸ் கொடுத்துறோம்னு சொல்லிடுறீங்க. உண்மையிலே நீங்க யோகியமான தலைவருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே யோகியத்தோட பழைய காசு 28,000த்தையும், இந்த கரண்ட் பில் காசு 85,000த்தையும், இந்த வீட்டு வரி காசு ஒரு 25,000த்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வோங்க ஐயா. தமிழ்நாடு மக்களே, தயவு செய்து இந்த 5,000 ரூபாய் கொடுத்த விஷயத்த அரசாங்கத்துடைய காசு எடுத்து மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை எந்த வழியில வசூல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பரவாயில்ல, இந்த 5,000 ரூபாயும் ஏற்கனவே பொங்கலுக்கு ஒரு 3,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியில் நடத்துவதிலிருந்து வெளியேறி இப்போ ஏதோ ஒரு எம்எல்எம் நிறுவனம் மாதிரி மாறிட்டாங்க. மக்களுக்கு இலவசங்களையும் அட்வான்ஸ் காசையும் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது.